என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுவேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. கரங்களை தட்டி ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுவேன். இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுவேன். எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிடிக்காது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிடிக்காது. உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுவேன். 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 நாங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனுடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. 2 வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தையும், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வேத வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 38:7, ஆமோஸ் 4:12. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை
சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த நாளிலும் ஆயத்தப்படுவோம் என்கின்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகின்றோம். 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். 1 ஆயத்தப்படு, 2 ஆயத்தப்படுத்து, 3 அவர்களுக்கு காவலாளியார் இரு. இந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்ட போதிலும் இதிலே ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எனக்கு தேவ சிந்தைக்காக நாம் எடுத்திருக்கிறோம். ஆயத்தப்படு என்கிற வார்த்தையை நாம் எடுத்திருக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது உன் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தெய்வத்தை சந்திக்க என் நேரமும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய அவசியமான காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை என் நேரம் இயேசு வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தத்தோடு இரு. அது மாத்திரமல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆயத்தப்படு. எப்படி நாம் ஆயத்தப்படுவது? ஏன் நாம் ஆயத்தப்பட வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் வேத வசனத்தின் வாயிலாக ஒரு சில காரியங்களை வேகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, ஒரு மனிதன் ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன, அவன் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுவின் புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வேத வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோபுவின் புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வேத வசனம். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாக இருக்கும். முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய ஆண்டவரை சந்திப்பதற்கு எப்படி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நம்முடைய இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய அவசியம். வேதத்திலே வாசித்தோம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வேத வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, எஸ்ரா என்கிற தேவ மனிதன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் என்று வாசிக்கின்றோம். தேவனுக்காக, தேவன் இடைவிடுவதற்காக, தேவனுடைய காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக எஸ்ரா என்கிற தேவ பக்தன் தன்னுடைய இருதயத்தை அவன் தயார் நிலையிலே வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இருதயத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமே திருக்கும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனிதனுடைய இருதயம் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு மனிதனுடைய இருதயம் தேவனுக்குரிய ஒரு அவை சொல்ற தன்மையிலே தேவன் விரும்பக்கூடிய அளவிலே ஒரு மனிதனுடைய இருதயம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் யோபுவின் புத்தகத்திலே பார்க்கின்றோம், உம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை நாம் சந்திப்பதற்கு முதலாவதாக தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும். இந்த கனேயுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மை உள்ளதாக இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனை சந்திப்பதற்கு எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம்
நம்முடைய இருதயத்தை முதலாவதாக கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் பாவமர கழுவப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை நம்முடைய இருதயத்தை விட்டு நாம் நீக்கும் பொழுது அவன் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிற இடமாக நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது. சங்கீதம் 57 7வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 57:7 வாசிக்க கேட்போம். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக. 2 முறை தேவ மனுஷன் சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆண்டவரை சந்திப்பதற்கு, கர்த்தர் இடைபடுவதற்கு, கர்த்தர் பேசுவதற்கு தேவ மனிதனுடைய இருதயம் எல்லா நேரங்களிலும் ஆயத்தத்தோடு காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம், இயேசப்பா, என்னுடைய இருதயம் ஆண்டவரை சந்திப்பதற்கு, கர்த்தர் என்னோடு பேசுவதற்கு, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்வதற்கு, நான் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, எப்போது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாலும் இயேசுவை சந்திப்பதற்கு என் இருதயம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என் இருதயம் ஆயத்தப்படுத்தப்படுவதற்காக என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று தேவ பிள்ளைகள் கேட்போமாக. 108வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 108 ஒன்றை வாசித்து பாருங்கள். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, என் மகிமையும் பாடும். சொல்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுது ஒரு மனிதனுடைய இருதயம் நாம தேவனுக்கு முன்பதாக செம்மை உள்ளதாக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாக தேவனை சந்திப்பதற்கு, என் நேரமும் தெய்வத்தை சந்திப்பதற்கு அது தயார் நிலையில் இருக்கிறதோ, அந்த இருதயம் எல்லாம் என்ன செய்யுமா? கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கும், கர்த்தரை போற்றிக் கொண்டே இருக்கும், கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு மனிதனுடைய வாய்கள் தேவனை புகழ்ந்து பாடி எல்லா சூழ்நிலையிலும், அது வாழ்வானாலும் தாழ்வானாலும் எப்படிப்பட்ட நிலைகளானாலும், எந்த மனிதனுடைய அவன் சொல்ற வாயின் வார்த்தையிலிருந்து, அந்த சத்தத்திலிருந்து தேவனை துதித்து புகழ்ந்து பாடுகிற அந்த மகிழ்ச்சியான ஒலிகள் எழுப்புகிறதோ, அது கர்த்தம் அந்த இருதயம் தெய்வத்தை சந்திப்பதற்கு அவை ஆயத்தமாயிருக்கிறது. எஸ்ராவை போல அந்த இருதயம் பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாக, வேத வசனங்களினாலே தெய்வீகத்தினால் நிறைந்த ஒரு இருதயமாக, தேவ பிரசன்னத்தினால் நிறைக்கப்பட்ட இருதயமாக, தேவ ஆவியானவர் இடைவெளிகள் இருதயமாக அது ஆயத்தத்தோடு இருக்கிறது என்பது பொருளாகும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய உதடுகள் எல்லா நிலையிலும் தெய்வத்தை துதித்து போற்றி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய உதடுகளாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் இயேசுவை சந்திப்பதற்கு, எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவரை தரிசிப்பதற்கும் அவரை சந்திப்பதற்கும் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். இரண்டாம் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் செம்மையான இருதயமாக இருக்குமானால், ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமான இருதயமாக இருக்குமானால், மனிதனுடைய வாய்கள் தெய்வத்தை துதித்துக் கொண்டே இருக்கும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுவது போல இருதயத்தில் ஆண்டவரை குறித்தான பாரம் இருக்குமானால், தெய்வீகம் இருதயத்துக்குள் இருக்குமானால், அவருடைய வாய்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட சூழலிலே அந்த மனிதன் தள்ளப்பட்டாலும் அந்த மனிதனுடைய வாய்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கும். வேதத்திலே வாசிக்கப்படும் அவை வேதத்தை இப்படி வாசித்தோம், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, என் மகிமை பாடும் என்று வாசிக்கிறோமே. சங்கீதம் 34 வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சத்துருக்களால் துரத்தி அனுப்பப்பட்ட பொழுது தாவீது என்கிற தேவ மனிதனுடைய இருதயம் ஆயத்தமாக இருந்த தேவ மனிதனுடைய இருதயம் என்ன செய்ததாம்? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தெய்வத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமா சொல்லுவோமா? என்ன சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சோத்திரம், இருதயம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? சோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வேத வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைவதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு ஒரு சகோதரனை சிறப்படுத்தி என்றார். நல்லா கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தை. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர கைகளை உயர்த்தி. இங்கே பேதுரு என்கிற தேவ மனிதனுடைய ஒரு நல்ல அறிக்கையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள் படப்போகிற பாடுகள், அவருடைய வாழ்வில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவருக்கு வரப்போகிற உபத்திரவத்தை குறித்து பேதுருவிடத்தில் உண்டாகித்த பொழுது, பேதுரு என்கிற தேவ மனுஷன் இயேசுவை பார்த்து கொடுத்த ஒரு நல்ல அறிக்கை. ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படி என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படியா இருக்கணும். தேவ பிள்ளைகளுடைய அறிக்கை இப்படியா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், எந்த நிலையில நான் தள்ளப்பட்டாலும், எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக நான் நடத்தப்பட்டாலும், நான் இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்தவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், நான் இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்திவிட மாட்டேன். பேதுரு என்கிற தேவ மனிதன் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எங்கள் வாழ்வில் சூழ்ந்து கொண்டாலும் நாங்கள் உம்மை பின்பற்றுவதை நிறுத்தவே மாட்டோம். உம்மை பின்பற்றுவதை விட்டுவிடவே மாட்டோம். என்றைக்கு இயேசு பேதுருவை சந்தித்து என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை அழைத்தாரோ, என்றைக்கு அதை எல்லா வலைகளையும் படகுகளை விட்டுவிட்டு என்றைக்கு இயேசுவை பின்பற்ற ஆயத்தமாய் புறப்பட்டு வந்தாரோ, அன்று முதல் எத்தனையோ சூழல்கள் பேதுருடைய வாழ்வில் வந்தது. சீசனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. ஆனாலும் எந்த நிலையிலும் இயேசுவை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. இயேசுவை பின்பற்றுவதை அவர்கள் நிறுத்தவில்லை. வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு சொன்ன அறிக்கையின்படியே இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரவேறி சென்ற பொழுது அவர் சொன்னபடி அவருடைய ஊழியத்தை அந்த அப்போஸ்தலர்கள் கையெடுக்கப்பட்ட பின்பு அவருடைய இயேசு கிறிஸ்துவை அறிவித்து வரும் பொழுது பல போராட்டங்கள் அவர்களுக்கு வந்தது. அவை சிறைவாசங்கள் வந்தது, அடி உதைகள் வந்தது, பல மிரட்டல்கள் வந்தது. அந்த நிலையிலெல்லாம் சொல்கிறோம், அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்தவே இல்லை. என்றைக்கு அந்த கடற்கரை ஓரத்திலே
இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ அன்று முதல் சாகர வரையிலும் இயேசுவுக்காகவே வாழ்ந்து மடிந்தார்கள். கைகளை உயர்த்தி எந்த நிலையிலும் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாழ்வான உயர்வான உன்னதமான நிலைகளிலே உயர்த்தப்பட்டாலும் ஒன்றுமில்லாத வறுமையான நிலையிலே மாற்றப்பட்டாலும் பல எதிர்ப்பான சூழல்கள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் இயேசுவை பின்பற்றுவதற்காக புறப்பட்ட தேவ பிள்ளைகள் சாகிற வரையிலும் அவரை மகிமையிலே தரிசிக்கிற வரையிலும் அவரை பின்பற்றுவதை நிறுத்திவிட வேண்டாம். அதற்கு சாட்சி பேதுரு நல்ல அறிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிற ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறேன். இடையில பேருடைய வாழ்வில் வந்த சில தடுமாற்றங்கள் உண்மைதான். தடுமாற்றங்கள் சில சூழலில் வந்த பொழுது இயேசுவை மறுதளித்தது உண்மைதான், சபித்தது உண்மைதான், சத்தியம் என்பது உண்மைதான். இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின்பு திரும்பவும் மீன்பிடிக்க போனது உண்மைதான். ஆனால் இயேசுவை விட்டு சற்று வழி விலகி போன பொழுதிலும் முழுமையாக இயேசுவை விட்டு போவதற்கு பேதுரு என்ற தேவ மனிதனால் முடியவில்லை. இயேசுவை திரும்ப அவர் பார்த்த பொழுது அந்த அன்பினால் ஈர்க்கப்பட்ட அந்த மனிதன், ஒரு முறை இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசி பார்த்த மனிதன் திரும்ப அந்த ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது அந்த மனிதனால் இயேசுவை பின்பற்றாமல் இருக்கவே முடியாது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை பின்பற்றி வந்த தேவ பிள்ளைகள் ஏதோ நன்மைகளுக்காக உலகம் சொல்லுகிறது போல ஏதோ அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பண்டிகை வருகிறது, ஏதோ அவர்களுக்கு நன்மைகள் வருகிறது, எங்க யாரோ அவர்களுக்கு கோடா கோடியா கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்திற்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ இயேசுவை பின்பற்றவில்லை. உலக மேன்மைக்காக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் பசிகளையும் பட்டினிகளையும் பாடுகளையும் தியாகங்களையும் சகித்து ஒரு மனிதன் இயேசுவுக்காக நிற்கிறான் என்று சொன்னால் வெளிநாடு பண்டிகைகளுக்காக அல்ல, சோத்துக்காக அல்ல, அவை வேலைக்காகவோ பதவிக்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை ஒரு மனிதன் இயேசுவின் அன்பை ருசி பார்த்து விட்டார் என்று சொன்னால் அவரை விட்டு அவன் பின்வாங்கவே மாட்டான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய அன்பின் ஆழம் உயரம் நீளம் ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வான் என்று சொன்னால் அவரை விட்டு அவரால் போகவே முடியாது. அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாடுவோமா? அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமா நந்தமே. கைகளை தட்டி அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமா நந்தமே ஆனந்தமா நந்தமே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு
கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் எல்லாரும் எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் ஆதி திருச்சபையிலே சில போராட்டங்கள் வந்த பொழுது 7 நபர்களை எங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 7 பேர்களிலே பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அந்த பிலிப்புவை குறித்து இந்த 21வது அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது அந்த பிலிப்புவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய 4 குமாரத்திகள் இருந்ததாக வாசிக்கின்றோம். அங்கே பவுல் அவர்களோடு கூட தங்கி வாசம் பண்ணி இருந்த பொழுது அகபு என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலுடைய கச்சைகளை எடுத்து இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கின்றார். இந்த கச்சைகளை உடைய மனிதன் யாரோ அந்த மனிதன் எருசலேமிலே கட்டப்படுவார். அந்த மனிதன் சாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட எல்லாரும் மனம் உடைந்து அழுது துக்கத்தோடு இருந்த பொழுது பவுல் சொன்ன ஒரு நல்ல அறிக்கையை தான் இங்கே வாசிக்க கேட்டோம். ஒரு விஷயம் கூட வாசிப்போம். 11வது வசனம். பவுல் அந்த பவுலுக்காக துக்கப்பட்ட அழுத முறையிட்ட அந்த மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல சத்தமா மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த மனிதன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே தமஸ்கு வீதியிலே வைத்து இயேசு கிறிஸ்துவை தரிசித்த ஒரு மனிதன் தான் இந்த தேவ மனுஷன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவரை தொட்டாரோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, அன்று முதல் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தத்தோடு காணப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த பவுல் அப்போஸ்தலர்.
இவ்வளவு திட்டமான திட்ட தரிசனம் உரைக்கப்பட்ட போதிலும் பவுல் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதி உள்ளவராக காணப்படுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி. இயேசுவை பின்பற்றக்கூடிய, இயேசுவை பின்பற்ற ஆயத்தப்படுத்தப்பட்ட மனிதன். இனி எனக்கு உலகம் வேண்டாம், உலகத்துடைய காரியங்கள் வேண்டாம், இயேசு எனக்கு போதும், இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும், இயேசு கொடுக்கிற நித்திய வாழ்க்கை போதும் என்று எப்பொழுது ஒரு மனிதன் உண்மையாக இயேசுவை பின்பற்ற அவன் கடந்து வருகிறானோ, அது வெறும் வார்த்தை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய ஜீவிதம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி. ஏதோ நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், ஏதோ நாங்கள் பாட்டு பாடிவிட்டு ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து விட்டு ஏற்றதை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டு போவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் வேறு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வார்த்தை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடம். ஆமென். என்ன சொல்கிறார்? தமஸ்கு வீதியிலே வைத்து கண்டெடுக்கப்பட்ட பின்பு ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அது முதல் இயேசுவை பின்பற்றின மனுஷன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, சாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனித வாழ்க்கை என்பது உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல, 100 வருடம் வாழ்ந்து முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. இது நித்திய 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 காலமாக அடியாமையின் ராஜ்யத்தை சுதந்திரித்து இயேசுவோடு வாழ்வதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக இறங்கி புறப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலக பிரகாரமான நன்மைகளை தேடி அல்ல, நித்திய வாழ்க்கையை தேடித்தான் எனக்கு நாம் புறப்பட்டிருக்கிறோம். இந்த உன்னத பயணத்தை ஆரம்பித்த காரணம் என்ன? இயேசுவுக்காக அவன் இயேசுவை பின்பற்ற காரணம் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்துடைய காரியங்களை எதிர்பார்த்து அல்ல, நித்திய வாழ்க்கை எதிர்பார்த்து. வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், மனித வாழ்க்கை புரிகிறதாக இருக்கிறது. மனித வாழ்க்கை இதோடு முடிந்து போவது அல்ல, நித்திய நித்திய வாழ்வு மனிதனுக்கு உண்டு. ஆத்துமா சாவாவின் உள்ளது. அந்த ஆத்துமா ரட்சிப்பை பெற்று நித்தியத்தில் ஆண்டவரோடு வாழ்வதற்காக, தேவனோடு ஆளுகை செய்வதற்காகத்தான் இந்த பாடுகளும், இந்த பிரயாசங்களும், இந்த பிரசங்கங்களும், இந்த ஓட்டங்களுமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி தேவன் சொல்வது, அண்டியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தில் பணிவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த குறுகின வாழ்க்கை இயேசுவுக்காக வாழும் பொழுது, இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, இயேசு சொன்னபடி வாழும் பொழுது, பரிசுத்த வேத புஸ்தகத்தை பின்பற்றி வாழும் பொழுது அந்த மனிதன் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரமாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 11வது அதிகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு புரிந்திருக்கும் லாசருவை குறித்து எழுதப்பட்ட வாக்கியம். அவன் லாசரு. வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாம் போவோம் வாருங்கள் என்றான் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறோம், இயேசுவை பின்பற்ற புறப்பட்ட ஒரு மனிதனுடைய அறிக்கையை மாத்திரமல்ல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே தோமா என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலனை கூட குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
சோதரர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு அவர் புறப்பட்டு போகையிலே தோமா என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் சொல்லுகிறார், நாமும் அவரோடு கூட மரிப்பதற்கு போவோம் வாருங்கள் என்று தானும் புறப்படுகிறார். தன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தையும் புறப்பட்டுக் கொண்டு வருகிறார். ஏனென்றால் இயேசுவை பின்பற்றின மனிதன். அல்லேலூயா. எந்த நிலையிலும் இயேசுவை அவை பின்பற்றுவதற்கு ஒரு தேவ பிள்ளை ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. எந்த நிலையில் இயேசுவுக்காக வாழ ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம மகிமையை இழந்துவிடக் கூடாது, நித்திய ராஜ்யத்தை இழந்துவிடக் கூடாது. உலகத்துல எது இழந்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் ராஜ்யத்தை இழந்துவிடக் கூடாது. அதற்கு ஒரே வழி இயேசுவுக்காக வாழ்வது, இயேசுவை பின்பற்றி வாழ்வது. கடைசியாக ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பக்தர்கள் சுவிசேஷத்தினுடைய 25ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல பழக்கம் உள்ள அதிகாரம். 1-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்டான். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் எத்தனை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அடைந்து போகிறது. வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய சபை அவருடைய வருகையை சந்திப்பதற்கு, அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு எப்போதும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அங்கே 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, 10 பேரும் கன்னிகைகளாக இருக்கிறார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர்கள் 10 பேரும் தீவெட்டிகள் 10 வரைக்கும் இருந்தது. ஆனால் 5 பேருக்கு மாத்திரம் எண்ணெய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 விஷயங்கள் தான். ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளை தீவெட்டி என்றால் ஒரு மனிதனுடைய ஜெப ஜீவனத்தை குறிக்கிறது. எண்ணெய் என்றால் அவருடைய அபிஷேக வாழ்வை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விழித்திருந்தவர்கள் 10 பேர் விழித்துக் கொண்டார்கள். ஆனால் ஜெப வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனோடு உறவாடக்கூடிய வாழ்க்கையை இழந்து போனவர்கள்
அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி விட்டவர்கள் அவருடைய வருகையை கைவிடப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருந்து அபிஷேகம் குறைந்து கொள்ளாமல் ஆவியிலே அனுநலமாக இருந்து இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, இயேசு கிறிஸ்துடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல விழித்திருந்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழ்வோம். கர்த்தர் நம்மை அவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே இணைந்திருக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேகமீதில் இயேசு ராஜா வேகம்